ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இந்திய குடியியல் பணிகளுக்கான தேர்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு ரெக்வெஸ்ட், அதனால் இதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ காலேஜ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பாஸ் அவுட் வரவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சின்னு சொன்னோன்னே நம்ம மைண்டுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் லெவல் பொசிஷன்ஸ்க்கான ஜாப், அதுக்கான எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம். யூபிஎஸ்சி அது மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான எக்ஸாமான சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, இது முக்கிய பொறுப்புகளுக்கு, அதாவது இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளுக்கான எக்ஸாம் தான். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இந்தியாவிலே இருக்கக்கூடிய கஷ்டமான எக்ஸாம்னா அது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறான்னு சொல்லும் போது யூனியன் சர்வீஸ் பப்ளிக் கமிஷன் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இது என்ன மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா சர்வீசஸ் அண்ட் அதர் ஜென்ரல் சர்வீசஸான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்ஓஎஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ இதில் முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன், இல்லை பேசப்படாத ஒரு ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ரூல்ஸ் செட் பண்ணுறவங்க அண்ட் ட்ரைனிங் மாடியூல், ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங். ஆனால் இவங்களை பற்றி யாருமே வெளியே பேச மாட்டாங்க. திஸ் இஸ் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் பாடி இன் செலக்டிங் த கேண்டிடேட்ஸ். ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல் இண்டியா சர்வீசஸ் பண்ணுறாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் லெவல் பொசிஷன்ஸ்க்கான எல்லா ஆஃபீஸஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான கிட்டத்தட்ட ஒரு 24 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸாம் வச்சு ஆளுங்களை செலக்ட் பண்ணுறாங்க, கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இது இந்தியான்னு சொல்லும் போது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி, அண்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்? யூபிஎஸ்சின்னு சொல்லும் போது என்னதான் சார் அந்த எக்ஸாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் இஸ் கண்டக்டட் இன் 3 phases. மொத்தம் அதில் 3 நிலைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, 2வது மெயின்ஸு, 3வது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட். இதில் ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 mark கொஷின்ஸ் மாதிரி எம்சிக்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். ஸோ ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர் 1 இருக்கும், ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர் 2 இருக்கும். ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஜெண்டர் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஜெண்டர் ஸ்டடிஸ்ன்னு சொல்லும் போது பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர் 1. 2வது ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர் 2ன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே மேக்ஸ்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் மட்டும் கிடையாது, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, ரீசனிங் ஸ்கில்ஸு, இங்கிலீஷோட காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸு இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் பேப்பர். அதனால தான் இதை சிசாட்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெவல் இதுதான் அப்ரோச் பண்ணுவீங்க. செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் மொத்தம் 9 பேப்பர், அதில் குவாலிஃபைங் பேப்பர் 2 அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மார்க்கை கவுண்ட் பண்ண பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த 2 லெவல்லையும் பாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3வது லெவலான இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணிட்டு வெளியே வராங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சொல்லும் போது ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி. ஸோ யாரெல்லாம் இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் சொல்லக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்திய குடிமகன்களாக தான் இருக்கணும். அப்போ மற்ற சர்வீசஸ்லாம் என்ன சார் அப்படின்னா, மற்ற சர்வீசஸ்க்கு வந்து மற்றவங்களும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களும் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான், டிபெட்டின் ரெஃப்யூஜி. ஸோ டிபெட்டின் ரெஃப்யூஜின்னு சொல்லும் போது இந்தியாவுக்குள்ள 1962க்கு முன்னாடி வந்து இங்கே செட்டில் ஆனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணி செலக்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் இருந்து வெளியூருக்கு யாராவது போயிட்டு திருப்பியும் இந்தியாவிலே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஐடியா இருக்காங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அப்படி யாராவது இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களும் இந்த எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆகலாம். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், வயது வரம்புன்னு பார்க்கும்போது இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ரொம்ப பேசிக்காக யோசிச்சுக்கோங்க, இது கேட்டகரி வைஸாக தான் பிரிப்பாங்க. ஓகே, ஸோ மொத்தம் மூணே கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஜென்ரலாக பிரிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஸோ
ஏஜ் லிமிட்னு சொல்லும் போது எங்கேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 வயசு தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 இல்லை கிட்டத்தட்ட 20 தாண்டி இருக்கும். ஸோ காலேஜ் முடிக்கிற டைம்லையோ இல்லை 21 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எது வரைக்கும் எழுதலாம், எத்தனை அட்டம்ப்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரல்னு சொல்லக்கூடிய இந்த எம்பிசி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் வராமல் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் எழுதலாம். அவங்களுக்கு எத்தனை அட்டம்ப்ட்னு கேட்டிங்கன்னா 6 அட்டம்ப்ட். ஸோ 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அவங்க 6 வாட்டி இந்த எக்ஸாம் எழுதலாம். ரெண்டாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்களும் ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் வருவாங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் போராக இருக்காங்க, எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் கொஞ்சம் போராக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே கண்டிஷன் தான், 32 வயசு 6 அட்டம்ப்ட். அடுத்து ஓபிசின்னு சொல்லக்கூடிய நம்ம பிசி எம்பிசி பிசிஎம் இது எல்லா கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் எழுதலாம். மொத்தம் 9 அட்டம்ப்ட். ஸோ 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் 9 அட்டம்ப்ட் வரைக்கும் அவங்க எக்ஸாம் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசுக்கு இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை வாட்டி வேணால் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இது இல்லாமல் டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அவங்களுக்கும் 9 அட்டம்ப்ட் கணக்கு. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஸோ டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களும் 9 அட்டம்ப்ட் வரைக்கும் எழுதலாம். ஓகே, ஸோ என்ன சார் இது 6 அட்டம்ப்ட் 9 அட்டம்ப்ட் சொல்கிறீங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை, நான் 3 லெவல் சொல்லியிருக்கேன். இந்த எந்த லெவலில் வந்து குவாலிஃபை ஆகலை செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் திருப்பியும் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட். நீங்கள் திருப்பி ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸ் எழுதிட்டு அப்படி தான் போகணும். இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாம், திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரிலிம்ஸ் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இத்தனை அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 21 வயசுலேருந்து 32 வயசுன்றது ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசிக்கு 35, எஸ்சி எஸ்டிக்கு 37, இது எல்லாமே. நெக்ஸ்ட், ஸோ யாரெல்லாம் போயிட்டு எக்ஸாமில் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 21 வயசு ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிருப்பீங்க. அப்போ காலேஜ் முடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எசென்ஷியலான கண்டிஷன். ஸோ எல்லாருமே ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, இந்தியாவில் யூஜிசி ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க, பேசிக் டிகிரி, ஒரு பிஏஓ பிஎஸ்சியோ இல்லை பிஇ எந்த டிகிரி ஆனாலும் ஒரு பேசிக் டிகிரி இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக எழுதலாம். சார் அப்போ வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேருந்து இருக்கவங்க எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டி வச்சு டிகிரி வாங்கியிருக்கீங்க, அது ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டினா கண்டிப்பாக எழுதலாம். ஸோ ஃபைனல் இவங்களை தவிர மற்றவங்க யார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதலாம். ஃபைனல் இயர் எழுதிட்டு நான் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்களும் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் அப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சான்றதை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்? யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் மோடில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி ஆன்லைன். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்ஸு. ஸோ கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளை ஆன்லைன் யூசிங் திஸ் வெப்சைட் www.upsconline.nic.in. இந்த சைட்டில் மட்டும்தான் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். வேறு எந்த சைட்லையும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 1, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 2 ப்ராசஸையும் முடிச்சு ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷனை எடுத்துப்பாங்க. அண்ட் ஜென்ரலாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். இல்லை தவிர்க்க முடியாத காரணத்தில் 2-3 அப்ளிகேஷன் போட்டுடுறாங்க அப்படின்னா அதில் எது ஹையஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருதோ அதை தான் போர்டு கன்சிடர் பண்ணுவாங்க, மீதி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது இல்லாமல் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் ஏற்கனவே கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, அவங்களும் திருப்பி ட்ரை பண்ணும் போது, ஓகேங்களா, இல்லை நான் வேறு ஏதாவது வேலையில் இருக்கேன்னு ட்ரை பண்ணும்போது அவங்க டைரெக்டாக கமிஷனை பார்த்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னா நோ டியூ சர்டிஃபிகேட், ஐ மீன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசிலாம் வாங்கணும், அதுதான் அதுக்கு கண்டிஷன். ஸோ ஃபீஸ், இவ்வளோ பெரிய எக்ஸாம்ஸ்னு சொல்கிறோமே, இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும். ஆனால் பெண்கள், எஸ்சி எஸ்டி அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. அதாவது பெண்கள், எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க அண்ட் டிசேபிள்டு பர்சன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்றவங்க, இல்லை கை கால் சேலஞ்ச், ஐ மீன் ஃபிசிக்கலி சேலஞ்சு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட வேணாம். அதுக்கு போர்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபீஸ் எப்படிலாம் பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 2 மோட் வச்சுருக்காங்க. ஒன்று ஆன்லைன் மோட், இன்னொன்று ஆஃப்லைன் மோட். ஸோ ஆன்லைன் மோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து என்ன சொல்கிறது, அமேசானுக்குலாம் பே பண்ணுற மாதிரி தான். ஸோ கார்டு வச்சு பே பண்ணலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணலாம், அப்படிலாம் இன்டர்நெட் பேங்கிங் வச்சும் பே பண்ணிடலாம். வேறு ஆஃப்லைன் மோட கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும் போதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலான் மாதிரி வரும். நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிக்கும் போது இவ்வளோ ஃபீஸ், உங்கள் பேர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சலான் மாதிரி வரும். அந்த சலானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பே பை கேஷ் சிஸ்டம் மூலயமா நீங்கள் மறுநாள் போய் பேங்க்கில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். இதில் யாருக்கெல்லாம் விடுப்பு இருக்குது, யாரெல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ், SC/ST அண்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், இவங்க எல்லாருமே ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போக போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸோ இப்போ தான் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3 லெவல் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது இந்த எக்ஸாமினேஷனில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக கேண்டிடேட்ஸை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு மொத்தம் அப்ளை பண்ணுறவங்க எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா ஒரு 9 லட்சம் பேர்லேருந்து 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 இல்லை 1000க்கும் குறைவான வேகன்சிஸ், அவ்வளோதான் இடமே இருக்கும். ஸோ அப்போ 10 லட்சம் பேர்லேருந்து 1000 பேர் கம்மி பண்ணணும். இதில் எக்ஸாம்ஸ் எழுத வரவங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் வருவாங்க. ஒரு 5 லட்சத்துலேருந்து 5,50,000 பேர் எக்ஸாம் எழுத வருவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கடைசியாக செலக்ட் பண்ண போகிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டி 5 லட்சமே வச்சுக்கோங்க. 5 லட்சத்துலேருந்து கடைசியாக செலக்ட் பண்ண போகிறவங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 1000 பேர். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் எலிமினேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். MCQஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு ஜாலியாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும், சூஸ் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃபஸ்டான எக்ஸாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெண்டர் ஸ்டடீஸ் 1 அண்ட் செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா CSAT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 100 கொஷின், செகண்ட் பேப்பருக்கு 80 கொஷின். சார் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்கு, செகண்ட் பேப்பரில் ஒரு கொஷினுக்கும் 2.5 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பிரீஃபிங். இல்லைக்கு எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், MCQs, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சூஸ் தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் ஸ்டடீஸ் பேப்பர் 2 2வது பேப்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். CSAT பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர். அந்த பேப்பரை நம்ம பாஸ் பண்ணால் போதும். ஸோ எவ்வளோ சார் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 33%. அதாவது 200 மார்க்கில் 66 மார்க் இல்லை 67 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். இந்த பேப்பர் பாஸ் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் வச்சு உங்களுக்கு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போகிறீங்களா இல்லையான்ற கட் ஆஃபை சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா, 2 பேப்பருக்குமே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம். ஸோ காலையில் 2 மணி நேரம் எழுதுவீங்க, லஞ்ச் முடிச்சுட்டு மத்தியானம் 2 மணி நேரம் செகண்ட் பேப்பர் எழுதுவீங்க. இது எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிலிமினரி பொறுத்த அளவுக்கு நீங்கள் நெகட்டிவ் மார்க்கிங்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக எழுதக்கூடிய ஒரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த மார்க், 3ல் 1 பங்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து லூஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இப்போ 4 கொஷின் எழுதுறீங்க, அதில் ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3 கொஷின் கரெக்டாக எழுதின மார்க்லேருந்து 1/3 ஆஃப் த மார்க் வெளியே போயிடும். அப்போ கரெக்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினோட மார்க் வெளியே போயிடும் அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஏரியா இந்த 1/3 மார்க்கிங் அப்படின்றது. இது எப்படி டேக்கிள் பண்ணோம் அப்படின்றது நம்ம ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் லெவல், நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டீங்க, அவங்க சொல்கிற கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உள்ளே தள்ளுவாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக ரொம்ப பெருசாக எழுதக்கூடிய பேப்பர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் சேலஞ்ச் இன் ரைட்டிங். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எல்லாருமே சூஸ் த ஃபாலோயிங் மாதிரி எழுதிட்டு இருப்போம். OMR ஷீட்டில் அழகாக ரவுண்டு பண்ணிட்டு ஈஸியாக முடிச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்காந்து 250 மார்க் 300 மார்க்குக்கு கண்டினியூஸாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 5-6 நாளில் முடிச்சிருவாங்க. காலையில் மத்தியானம் சொல்லிட்டு 9 பேப்பரும் போகும். நான் உங்களை பயமுறுத்தல, இருக்கிற சுச்சுவேஷனை சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 9 பேப்பர் இருக்கும். 9 பேப்பரும் எஸ்ஏ டைப்பில் நீங்கள் பெருசாக டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். ஸோ இதில் 9 பேப்பரில் 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர். அந்த 2 பேப்பரை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ மற்ற 7 பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்ப்போம்.
ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் பார்ட் ஏ பேப்பர். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் எழுதுவோம், 300 மார்க்குக்கு எழுதுவோம். ஸோ கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 8th ஷெட்யூலில் சொல்லியிருக்க 22 மொழிகள், இந்த மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் எடுக்கிறோம் அப்படின்னா 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதும். தமிழ் ஸ்கூல் லெவல், மெட்ரிகேஷன் லெவல் இல்லை 10th லெவலுக்கு எவ்வளோ இருக்குமோ இந்த கிராமரு இது எல்லாமே தான் இதில் கொஷின் கேட்பாங்க. இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ரெண்டுமே. ஸோ அந்த தமிழை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் 25% மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ். ஓகே, ஸோ இவ்வளோ சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். 25% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுதான் குவாலிஃபையிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் டெஸ்ட்டு, 300 மார்க்கு, 25% ஆஃப் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 75 மார்க்ஸ், ரொம்ப இல்லை 75 மார்க்ஸ், 75 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 பேப்பரும் பாஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மார்க் உங்களுக்கு அடுத்து நீங்கள் எழுத போகிற 7 பேப்பரோட மார்க் வந்து கவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மார்க்கே வந்து வேல்யூவே, ஐ மீன் கரெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வர்றது, மார்க் லிஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் உங்களை இவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 7 பேப்பர். ஓகேங்களா, 7 பேப்பரில் எஸ்ஏ பேப்பர் 3 மணி நேரம் 250 மார்க். இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிற எல்லா பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க்குக்கு எழுதுவாங்க, எல்லாமே 3 மணி நேரம். ஜெண்டர் ஸ்டடீஸ் 1 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சொசைட்டி இதை பற்றின கொஷின்ஸ் எல்லாமே வரும். எஸ்ஏ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாத்த பற்றி பொதுவான விஷயம் எதை பற்றி வேணால் இதில் கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த பேப்பர்ஸ் பற்றி, எஸ்ஏ பேப்பர், ஜெண்டர் ஸ்டடீஸ் பேப்பர், இதோட சிலபஸ் எல்லாம் வந்து முன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர்ட், ஜெண்டர் ஸ்டடீஸ் 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் கவர்னன்ஸ், பாலிட்டி இதை பற்றிலாம் பேசும். ஜெண்டர் ஸ்டடீஸ் 3 பேப்பர் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸு அது ரிலேட்டடாக போகும். ஜெண்டர் ஸ்டடீஸ் 4 பேப்பர் வந்து எத்திக்ஸ் பேப்பர். ஸோ வேல்யூ சிஸ்டமு, ஒருத்தரோட பிரின்சிபல் எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இந்த எத்திக்ஸ் பேப்பர் 4 இருக்கும். நெக்ஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த 2 பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் பேப்பர் 2. இந்த 2 பேப்பரும் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அதிலிருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மொத்த மெயின்ஸ் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு, இன்டர்வியூ போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கை தான் எடுத்துப்பாங்க. ப்ரிலிம்ஸ் மார்க்கே எடுக்க மாட்டாங்க. அது ஜஸ்ட்டு உங்களை மெயின்ஸுக்கு தள்ளி விடுறதுக்கு மட்டும்தான் அந்த மார்க். ஸோ ப்ரிலிம்ஸ் மார்க்கு கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க எங்கேயுமே, ஜஸ்ட் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மெயின்ஸ் மார்க்குன்னு சொல்லும் போது இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பேப்பர்ஸோட மார்க் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் முக்கியமான பேப்பர் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் கன்சிடர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எதை மார்க் எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏ பேப்பர், ஜெண்டர் ஸ்டடீஸ் 4, ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் பேப்பர் 2. சார் அப்போ மீதி 3 பேப்பர் தேவையில்லைன்னா, மீதி 3 பேப்பர் எல்லாருக்குமே பொதுவான பேப்பர். ஓகேங்களா, எஸ்ஏல உங்கள் கருத்து வேற மாதிரி இருக்கும். ஜெண்டர் ஸ்டடீஸில் உங்களோட வேல்யூ சிஸ்டம், உங்களோட கொள்கைகளும் மற்றவங்களோட கொள்கைகளும் மாறுபடலாம். ஆப்ஷனல் பேப்பர் சொல்லும் போது இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுக்கிறீங்க, இன்னொருத்தர் ஜியாகிரஃபி ஆப்ஷன் எடுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் மாறுபடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இன்னொருத்தரும் தனித்து காட்டக்கூடியது. ஜெண்டர் ஸ்டடீஸ் 1, 2, 3ன்றது எல்லாருக்குமே பொதுவான பேப்பர். அதில் எல்லாருமே என்ன படிக்கிறாங்களோ அதை தான் எழுத போகிறாங்க. மீதி பேப்பர் தான் தங்களோட தனித்துவத்தை காட்டுறதுக்கான பேப்பர். ஸோ மொத்தம் 7 பேப்பர், 250 மார்க்கு. ஸோ மொத்தமாக சேர்த்தோன்னா 1750 மார்க். ஸோ இதில் பாஸ் பண்ணி யாரெல்லாம் அந்த ரெக்வயர்ட் கட் ஆஃப் தாண்டி வராங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போர்டுக்கு அனுப்புவாங்க. இன்டர்வியூ பார்த்து 275 மார்க் டோட்டலாக இன்டர்வியூவில். ஸோ அப்போ இந்த 1750, இந்த 275 மார்க் இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2025 மார்க்கு தான் உங்களை மொத்தமாக வேல்யூ பண்ணுவாங்க. இதுதான் இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த 2025 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, அந்த ரெக்வயர்ட் நம்பருக்குள்ளே வரீங்களா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. சரி, இது எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது, அதுக்குள்ளே வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளால் இந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ண முடியாது. பட் எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:10 ரேஷியோவில் எடுப்பாங்க. அவங்களுக்கு 1000 பேர் தேவை அப்படின்னா 10,000 பேர் உள்ள எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எத்தனை பேர் உள்ள தள்ளுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1:5 வச்சுக்கோங்க. 1000 பேர் அப்படின்னா 5000 பேர் உள்ள தள்ளுவாங்க. சரி, இன்டர்வியூக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:2.5லேருந்து 1:3 வரைக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3000 பேர்லேருந்து 1000 பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2025 மார்க்கில் யார் முதல் 1000 மார்க் வராங்களோ, 1000 பேர் வராங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க.
ஓகே, ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப் ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 50%இருந்து 55%, ஒரு 1000 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த இப்போ உங்கள் கண் முன்னாடி இருக்க பேப்பர் ப்ளஸ் இன்டர்வியூ இதெல்லாம் சேர்த்து ஒரு 1000 மார்க்குக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 1750 நீங்கள் வந்து ஒரு 850, ஒரு 900 மார்க் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 தாண்டுறீங்க, ஒரு 1100 தொடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் வேலை கிடைக்குது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட், ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 பேப்பர் எடுக்கணும், அதுதான் உங்கள் தனித்துவத்தை காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் தான் அந்த ஆப்ஷனல் பேப்பர். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் அந்த 500 மார்க் எடுக்க தேவையான பேப்பர்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வேணால் படிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க லிஸ்ட்டில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கலாம். சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் சார், ஆனால் எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நான் மேக்ஸ் எடுத்து படிக்கலாமா, நான் யூஜியில் அதை படிக்கலையே, கொஷின் கேட்பாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க இந்த 26 பேப்பரில் நீங்கள் எந்த பேப்பர் வேணால் எடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கொஞ்சம் லாஸ்ட் லைன் வாங்க. 26ல் லிட்ரேச்சர்னு இருக்குது. சார் அப்போ நான் மொழி சம்மந்தப்பட்ட பாடம் எதுவும் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுதான் லிட்ரேச்சர். லாஸ்ட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 டாபிக் இதுதான். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, தமிழ் இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் ஆப்ஷனல் பேப்பராக எடுத்து படிக்கலாம். நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் சார், நான் தமிழ் எடுத்து ஆப்ஷனல் பேப்பராக எழுதலாமான்னா அதுதான் கண்டிப்பாக எழுதலாம். 26 லிட்ரேச்சர் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் மெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட், லாஸ்டா முக்கியமான ஆப்ஷன் பர்சனல் இன்டர்வியூ வித் யூபிஎஸ்சி போர்ட். நீங்க ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இது ரெண்டுத்தையும் கடந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் குவாலிஃபை ஆகிட்டு அந்த கட் ஆஃப்குள்ளே அந்த ப்ரொபோஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் வரும். அந்த லெட்டர் வரதுக்கு போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக டெல்லியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் மெயின்ஸ் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த போஸ்டிங் தேவை, நீங்கள் யார், உங்களோட மொத்த பயோடேட்டாவும் எழுதி கொடுத்துருவீங்க. ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ போர்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட அறிவை செக் பண்ணுறதுக்காக இருக்காது, நீங்கள் உங்களோட மூளைத்திறனை செக் பண்ணுறதுக்காக இருக்காது, நீங்கள் சொசைட்டிக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருக்கீங்க, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் கொடுக்கும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க, உங்களோட டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குது, அது மக்களை சார்ந்திருக்கா இல்லை ஒரு செல்ஃபிஷ்னஸோட இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ போர்ட். ஸோ இங்கே மோஸ்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா உங்களோட பயோடேட்டாலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள் ஹாபிஸ் பற்றி கேட்பாங்க, அப்படின்னா கரண்ட் இஷ்யூஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அப்படி இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் கலெக்டராக இருக்கீங்க, திருவள்ளூரில் கொரோனா கேசஸ் அதிகமாக இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே சப்ஜெக்ட் சார்ந்து கேட்கக்கூடிய எந்த கேள்விகளும் மோஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா, அப்படி சப்ஜெக்ட் சார்ந்து கேட்குறாங்க அப்படின்னா அதையும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐஏஎஸ்க்கான திறமைகள் உங்ககிட்ட இருக்கா, அந்த ஐஏஎஸ்க்கான வேல்யூஸ், பிரின்சிபல்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் இன்டர்வியூ டெஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் யூபிஎஸ்சி. இதை முடிக்கிறீங்க, இதை முடிச்சுட்டு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க, அந்த டாப் 100 கேண்டிடேட்ஸ்க்கு, டாப் 1000 கேண்டிடேட்ஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் வேலை இருக்குது. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் கொஞ்சம் மாறும். அதில் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரல் அவுட்லைன் அபவுட் யூபிஎஸ்சி. ஃபைன், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.